Good morning students. I am Vettishali from Vetti and Vetti Need Chemistry. இன்னைக்கு நம்ம திடநிலைமையில plus 2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுடைய திடநிலைமைங்கிற அந்த பாடத்துல இருக்கிற தன்மதிப்பீடு இரண்டாவது கேள்விக்கு வரோம். இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். CSCl னா என்ன அர்த்தம்னா சீசியம் குளோரைடு ஆனது விளிம்பு நீளம் 412.1 பிகோமீட்டர் உடைய பொருள் மைய கனசதுர அமைப்பில் படிகமாகிறது எனில் அதன் அடர்த்தியை கண்டறிய. பொருள் மைய கனசதுர அதாவது அது வந்து BCC அப்படிம்பாங்க. படிகமாகிறது எனில் அதன் அடர்த்தியை கண்டறிய. இப்ப நம்ம இதுக்கு போறோம். இது மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம போர்டில் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்பெஷலா இந்த கொஸ்டின்ல மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் கேஸ். இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எப்படி அடர்த்தி கேட்கிறாங்க. அடர்த்தி நம்ம எப்போது என்னன்னா ரோன்னு கொடுப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளிம்பு நீளம் A கொடுத்துருக்காங்க. அதை உடனே பார்த்துக்கோங்க. பிகோமீட்டர்ல இருக்குது. அதை நம்ம என்னவா மாற்றணும், சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற ப்ராப்ளம். இதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்ப்போம். உனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இதுதான் எடுத்துக்கணும். தட் இஸ் கால்ஸ் a ஃபார்முலா. நம்ம இதுக்கு நமக்கு வேணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். 1 minute. எஸ் மா. இப்போ டென்சிட்டிக்குரிய ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. டென்சிட்டிக்குரிய ஃபார்முலா நம்ம இங்க எழுதியிருக்கோம். எஸ், இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்க. எஸ், டென்சிட்டியோடைய ஃபார்முலா இங்க பாருங்க. now this is rho is equal to n into m na a cube. இப்போ rho என்றால் அடர்த்தி, n என்றால் நம்பர் ஆஃப் ஆட்டம் பெர் யூனிட் செல். இதுல வந்து mங்கிறது மோலார் மாஸ், அவகாட்ரோ நம்பர், a கியூப்ங்கிறது எட்ஜ் லென்த். இப்போ நம்ம இதுல ஒன்னா சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுல என்ன வித்தியாசம்னா யூஸ்வலா BCCக்கு வந்து நம்ம Z equal to 2 அப்படிம்போம். ஆனா இந்த இடத்துல மட்டும் இதுதான் ரொம்ப முக்கியம். பொருள் மைய கனசதுரத்துக்கும் யூஸ்வலா 2. ஆனா இந்த இடத்துல இதுல ஒரு மூலக்கூறு இருக்கிறதால அவங்க எத்திரி சீசியம் எத்திரி குளோரின் பாக்குறாங்க. சீசியம் வந்து 1 இருக்கு, குளோரின் 1 இருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல Z வந்து என்னவா எடுத்துக்கிறாங்க, 1ன்னு எடுத்துக்கிறாங்க. இது வித்தியாசமானது. Z equal to 2ன்னு எடுக்காதீங்க. Z equal to 1. அது எதனால எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய சீசியம் அப்படின்னு பார்த்தோம்னா உன்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் இதோடைய பொருள் மையத்துக்கு வரைகிறோம். இதுக்கு நம்ம படம் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இதுக்கு படம் வரையும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த சீசியம் குளோரைட் இது உன்னுடைய பொருள் மைய கனசதுரம் அப்படின்னு நம்ம இதுல வரைகிறோம். கவனிச்சிருங்க. சின்னதா டக் டக்குன்னு முடிச்சிடலாம். எஸ், இது உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல சீசியம் அப்படிங்கிற கேட்டையான நடுவில் கொடுக்குறாங்க அப்படின்னா உன்னுடைய ஆனியானது எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்குது. குளோரின்கிற ஆனியான் வந்து இந்த இடத்துல உனக்கு இருக்குது. ஓகேவா? இப்ப இதுல அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சீசியம் ப்ளூ கலர்ல இருக்கிறது சீசியம், இது வந்து சீசியம், இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிறது குளோரின். இப்ப இதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா சாதாரண கால்குலேஷன் தான். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சீசியம் இஸ் ஈக்குவல் டு அது கார்னர் பாடி சென்டர்ல இருக்கிறதால இட் இஸ் அட் த பாடி. ஸோ 1 is equal to 1. இப்போ நம்பர் ஆஃப் குளோரின் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா கார்னர்ல இருக்கு 1/8 into 8 is equal to 1. அப்ப இது ரெண்டும் தனித்தனியா எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா 1 + 1 2ன்னு எடுக்காதீங்க. இதுதான் மிஸ் எல்லா நெட்டையும் ஃபர்ஸ்ட் நான் 2ன்னு வச்சு தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எல்லா நெட்டையும் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நான் இது சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் 2 நாள் ஆச்சு. ஸோ ஒரு மூலக்கூறுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. யூஸ்வலா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு போடுவோம். ஆனா இங்க நம்பர் ஆஃப் மூலக்கூறு பெர் யூனிட் செல், ஒரு அளவு கூட்டில் உள்ள மூலக்கூறின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு 1ன்னு கொடுத்துருவாங்க. 1 + 1 2 போடாதீங்க, 1 போடுவாங்க. இதுதான் இதுல முக்கியமான டிப்ஸ். மற்றபடி இதுல என்ன எடுத்துட்டு போறோம்னு பாருங்க. பிகோமீட்டர். இந்த பிகோமீட்டருக்காக இந்த Pக்காக நீங்க போடுவது 10⁻12 மீட்டர். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணிருக்கோம்னா இதை மீட்டர் டு சென்டிமீட்டர் இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உனக்கு இது வந்துருது. இது சென்டிமீட்டர். இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா இது 2 சைடு தள்ளும் பொழுது என்னவாகுது இன்ட்டு 10. இது வரைக்கும் 10 ஆச்சு. இந்த சைடு வரும்பொழுது 2. அப்போ உனக்கு என்ன வருதுன்னா 4.4. அப்ப இது 10⁻−8 சென்டிமீட்டர்.
இப்ப இவ்வளவு ஸ்டெப் நீ தாண்டணும்னு அவசியம் இல்லை. எப்ப கொஸ்டின்ல இதெல்லாம் தான் நான் கொடுக்குற டிப்ஸ். எப்ப கொஸ்டின்ல இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, டக்கு டக்குன்னு ஒரு ரெடிமேடா போட தெரியணும். அவ்வளவுதான். ரெடிமிக்ஸ் நூடுல்ஸ் மாதிரி நமக்கு ரெடிமேடா போட தெரியணும். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்றது. இப்ப உனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா 412. அப்ப நான் எக்ஸாம் ஹால்ல நான் உங்களை என்ன செய்ய சொல்றேன் அப்படின்னா 412.1 பிகோமீட்டர்னா டக்குன்னு இந்த சைடு போடு 4.121 போட்டு இன்ட்டு 10⁻⁻8 போட்டு நீ சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். ஸ்ட்ரைட்டா நீ அப்ளை பண்ணிடு இந்த இடத்துக்கு. இதெல்லாம் நம்ம கிளாஸ் ஹவர்ல வந்து பிராக்டிஸ் பண்றோம். எக்ஸாம் ஹவர்ல நேரா எக்ஸாம் ஹால்ல நீ போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? எஸ் எஸ். அந்த இந்த இது வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் இதை போட்டு முடிச்சிட்டோமா. இப்ப இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி போறதுக்கு நான் லாக் கால்குலேஷன் எப்படி போறதுன்னு சொல்றேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாக்ல எப்படி போறதுன்னு சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது நியூமரேட்டர்ல பாக்குற நம்பர் லாக். நியூமரேட்டர்ல யார் இருக்கு 1 × 168.36. இங்க 3 இருக்கு 2. அப்புறம் டினாமினேட்டர்ல பாருங்க இந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன் 6.023 எழுதியாச்சு. 4.123 இங்க 3 வாட்டி எழுதுறேன். எழுதிட்டு இதோடைய லாக் பாக்குறோம். இப்ப பாருங்க இதெல்லாம் ஒரு டிஜிட் அப்படிங்கறதால 0 போட்டுட்டு நீங்க லாக் பார்த்தா லாக்ல என்னது 60 2 3 பார்க்கணும், 41 2 1 பார்க்கணும். ஒரு வாட்டி போட்டாவே 3 வாட்டி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க இது எல்லாத்தையும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஆட் பண்றீங்க. உன்னுடைய டினாமினேட்டருக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப அதுக்கடுத்து என்ன வருது அப்படின்னா கால்குலேஷன்ல நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்ன இருக்குது 2.26. திஸ் இஸ் யுவர் நியூமரேட்டர். அதுக்கடுத்தது டினாமினேட்டர்ல என்ன எழுதியிருக்கோம்னு பாருங்க. திஸ் இஸ் யுவர் டினாமினேட்டர். இங்க இருக்கு பாருங்க திஸ் இஸ் டினாமினேட்டர். ரெண்டையும் எழுதி சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வர நம்பர் வந்து இது. இப்ப இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கறது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த இதுக்கு வந்து நீ ஆன்டி லாக் பார்க்கணும். இந்த டெசிமலுக்கு இந்த சைடு இருக்கிற புள்ளிக்கு நீ ஆன்டி லாக் பார்க்கவே கூடாது. டெசிமலுக்கு அந்த சைடு இருக்கிற புள்ளிக்கு தான் நீ ஆன்டி லாக் பார்க்கணும். 60 1 5 பாருங்க. இந்த 10⁻⁻1 நீ என்ன எடுத்துனா இன்ட்டு 10⁻⁻1 எடுத்துட்டு போயிடு. இங்க இருக்கிறது அப்படியே எடுத்துட்டு போகணும். ஸோ இப்போ இதுதான் ஆன்டி லாக் ஆஃப் திஸ் இஸ் யுவர் நம்பர் இஸ் திஸ் இஸ். இவ தான் உன்னுடைய இது அந்த கால்குலேஷனுடைய ஆன்சர். இந்த நம்ம முடிவுக்கு வரல. அப்ப டென்சிட்டி சீக்வல் இது அப்படியே இதுங்க 0.395 into 10⁻⁻1 10⁻⁻1. ஓகே இது அந்த சைடு வந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 10⁻⁻1 வரைக்கும் வந்தாச்சு. ஓகே இந்த 10⁻⁻1 மேல வந்ததுன்னா உனக்கு என்னவாகும் +1. 1 மினிட். எஸ் இங்க ஒரு சின்ன கரெக்ஷன். இப்ப இந்த இடத்துல 0.0 இந்த எது இருக்கோ அது அந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவோம் 10⁻⁻1. இதை எழுதும் பொழுது இதுக்கு அடுத்தது நல்ல கவனிங்க. திரும்ப நாங்க ஒரு கரெக்ஷன். அதாவது இதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அதை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எஸ் நல்லா ஒத்து பாருங்க. இந்த இடத்துல எஸ் ஆக்சுவலி இட் இஸ் a mistake. எஸ் இதை 2 விதமா செய்யலாம். பார் 1 நீ அப்படியே புள்ளி வச்சிருந்தோம்னா கரெக்ட் 1 மினிட். ஆனா அங்க முன்னாடி போட்டதுக்கு எல்லாமே கரெக்ட். ஓகேவா? போட்டதுக்கு பார் 1 அவங்க அப்படியே புள்ளி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் கரெக்ட். அப்படி இல்லை என்றால் அல்லது என்ன பண்ணணும்னா இதுக்கு மட்டும் ஆன்டி லாக் பார்த்தீங்கன்னா உனக்கு 3995 வருது. இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இங்க 0 இருக்கும். 0னா போட்டு ஆஃப்டர் 1 டிஜிட். அப்ப நீ இது எழுதலாம் அல்லது இதெல்லாம் போத் ஆர் கரெக்ட். இப்ப இந்த இடத்துக்கு வர இப்ப இங்க என்ன எழுதி வச்சிருக்கேன் இதுதான் எழுதி வச்சிருக்கேன் இன்டோ. இப்ப திஸ் இஸ் we should not write here. எஸ் இன்டோ முன்னாடி போட்டதே கரெக்ட் தான். இது என்ன மிஸ்னா இதுதான் எங்க இருந்து வந்ததுன்னா இந்த 10 நீ இதுல போய் பாருங்க. இந்த இடத்துல ஒரு 10⁻⁻1 இருக்கு பாருங்க. இந்த ஓகே டினாமினேட்டர்ல இது மேல வரும்போது உனக்கு என்னவாது பிளஸ். ஏன்னா இந்த டினாமினேட்டர் இங்க இல்ல பாருங்க. சோ இந்த 10⁻⁻1 நம்ம மேல எடுத்துட்டோம்னா +1 அதாவது 10. இப்ப இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 3.995. அது ஹோல் நம்பர் பண்ணோம்னா டென்சிட்டிங்கிறதால 2 டெசிமல்ல கொடுத்தா போதுமா 2 டிஜிட்ல கொடுத்தா போதும் அவ்வளவுதான். ஸோ அதனால இங்க வந்து 4ல ஒரு டிஜிட் வந்துருச்சு. ரவுண்ட் அப் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 4 g/cc. இதுதான் ஆன்சர். நம்ம நெட்ல வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அப்ப இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இதுல 2 டிப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த பிகோமீட்டர் நேரா சென்டிமீட்டரா மாத்திக்கோ. ரெண்டாவது வந்து z வேல்யூ தட் இஸ் கால் n is equal to 1.
ஈவன் தோ பிசிசி ஆக இருந்தாலும் நீ அதில் என்ன போடக்கூடாது, Z=2 போடாம ஒரு யூனிட் செல் இஸ் ஆக்குபைட் பை 1 மாலிக்யூல் அப்படின்னு 1 போட்டு முடிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ. டெய்லி என்னுடைய வீடியோஸ் பாருங்க. டெய்லி ஏதாவது அப்லோட் பண்ணிருப்பேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன்.